ஒரு செவிலியர்களும் அந்த பேருந்தில் ஏறி நின்று நம்மளை பார்த்து கேட்ட கேள்விகள், அவங்கள நடத்தின விதம், ஒரு மக்கள் நல அரசு இதை செய்யுமா? ஏன்னா செவிலியர்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மாசு அவர்கள் வந்து பொய் சொல்கிறாங்க. 18,000 உயர்த்தி இருக்கிறோன்றாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபா தால் வாங்குற ஊதியத்தோட அது இந்த அரசு வெக்கி தலைகுனியணுன்ற. உன் வீட்டு நாய்க்கு கூட அதுக்கு மேலே அதிகமாக செலவாகும். இந்த கவர்மெண்ட் முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த தவறுகளையே சுட்டி காட்டிட்டு அங்கே நடந்த தவறு தாங்க இதுக்கெல்லாம் காரணம், நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னா நீ ஆட்சிக்கு வந்த. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் இதெல்லாம் போயிட்டு பேசக்கூடிய பிரபலங்கள்லாம் வந்து உண்மையிலேயே களத்துக்கு வந்து பார்க்குறதில்ல. ஒரு நாள் அவங்க அரசு அலுவலகம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் அரசு பள்ளிக்கு போயிருக்க மாட்டாங்க. என்னைக்குமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். வெக்கமே இல்லாமல் இவங்கெல்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? தூய்மை பணியாளர்களோ செவிலியர்களோ தமிழ் பெண்கள். தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஓகே இந்த அடுத்த 5 வருஷத்தில் நம்மளால் இதெல்லாம் மாற்றிட முடியுன்ற சாத்தியக்கூறுகள்லாம் செக் பண்ணி தானே தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணுவாங்க. இல்லை அங்கே வந்து இல்லை நம்ம இப்போதைக்கு ஆட்சிக்கு வரதுக்காக சொன்னால் போதும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைனே அப்படிதான். சிம்பிளாக சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து முதல் வரைக்கும் அதை சமாளித்து தான் இருக்கிறாரு. 8,000 சில்லறத்தும் செவிலியர் பணியாளர்கள் கோரிக்கை வந்து தீவிரமான பரிசீலனை 4.5 வருஷம். இங்கே போராடுபவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அப்போது புதுசாக இன்னும் கல்லூரிகளை உருவாக்குவோன்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஜிஓ போடப்படும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆகிட்டாங்க, எது கல்லூரி திறக்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரிடம் தற்போது அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் சில போராட்டங்கள் குறித்தும் மற்றும் சில அரசியல் விவகாரங்கள் குறித்தும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செவிலியர்கள் போராட்டம், அவங்க அந்த களத்திலிருந்து பேசுகிற பேச்சுக்களை இங்கே ஊடகங்கள் வாயிலாக, செய்திகள் வாயிலாக பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு கவலை, கோபம் இதெல்லாம் தான் வர்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கிது. ஏன்னா அவங்க படுற கஷ்டங்கள் அப்படியாக இருந்திருக்கிறது. இந்த செவிலியர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை அங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க? இந்த செவிலியர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன? கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக களத்துக்கு வந்து போராடக்கூடிய அத்தனை பேரும் என்ன விஷயங்களை கேட்டு போராடுறாங்கன்னா, அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டு தான் போராடுறாங்க. செவிலியர்களும் அதே மாதிரி தான். செவிலியர்கள் வந்து எங்கள் தேர்தல் வாக்குறுதி நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராடினாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க போராடிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இவங்க போராடும் பொழுது போராட்ட களத்துக்கு நேரடியாக சென்று ஆதரவு கொடுத்து உங்கள் கோரிக்கையை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொன்னவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அது குறித்து எந்த ஒரு விஷயங்களும் பேசாமல், அது குறித்து எந்த ஒரு முகம் கொடுக்காமல், அவங்க கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் மற்ற விவகாரங்களில் தான் கவனம் செலுத்திட்டு வராங்க. இவங்க போராட்டத்தில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னவாக இருந்ததுன்னா, அரசு இந்த போராட்டத்தை கையாண்ட விதம் வந்து செவிலியர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா இவங்களுடைய மொழி, அந்த அரசுடைய மொழி, அதாவது ஒவ்வொரு அரசும் எல்லா அரசுக்கு எதிராகவும் போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து போராட்டத்தை உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது போராட்டம் எழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம சோசியலிச அரசுலாம் ஒன்றும் நடத்த சொல்ல, உங்கள் அளவில் முடிஞ்சதை சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் செய்யுங்கன்னு கேட்குறோம். அந்த நிலையில் இருக்கும்பொழுது ஒரு அரசு எப்போ மக்களுக்கான அரசு, அது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் எப்படி ஆகும்னா, ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த அரசுகள் எப்படி முகம் கொடுக்குது போராட்டம், அதுலேருந்து தான் அது வந்து ஒரு மக்கள் நல அரசா அல்லது ஒரு எதேச்சை அதிகார அரசா, ஒரு பாசிச அரசான்றது அதிலிருந்து தான் நம்ம வந்து அந்த அரசை மதிப்பிட முடியும். இந்த செவிலியர் போராட்டத்தை கையாண்ட விதத்தில் ஒரு ஃபேசிஸ்ட் டெண்டன்சியோட தான் இந்த போராட்டத்தை அவங்க கையாண்டாங்க. நீங்கள் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் அவங்க கையாண்ட விதத்தை நாடு அறியும். இவங்களையும் கொண்டு போய் ஒரு ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விடுறது, அவங்கள வலுக்கட்டாயமாக கைது பண்ணுறது,
அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கிறது, அமைச்சரோட மொழியே வந்து ஒரு பண்ணையார்த்தனமாக இருக்கிறது, அதிகப்படியான செவிலியர்கள் இருக்காங்கன்னு பொய் சொல்கிறது. ஏன்னா இந்த அரசு பொறுப்பெடுத்ததுலேருந்து ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது என்னென்னா, சட்டசபைன்னு கூட பார்க்காம பொய் சொல்கிறாங்க. முதலமைச்சரே போய் சொல்றாரு. விக்கி என்கிற விக்னேஷ் அந்த கஸ்டடி டெத்தில் ஆரம்பிச்சு, விக்னேஷ் கஸ்டோடியல் டெத் குதிரை ஓட்டு போகிறார். ஆமாம், அதில் ஆரம்பித்து இப்போ மாநகர போக்குவரத்து கழக விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஸ்டாலின் வந்து பொய் சொல்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு. அப்போ அவருடைய அமைச்சர் சகாவாக இருக்கக்கூடிய மாசுவும் வந்து பொய் சொல்கிறார். என்ன பொய் சொன்னார்னா, ஏற்கனவே எக்ஸஸாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா, 100% ஒரு செவிலியர் இருக்கிற நிலையில தான் இருக்கிறோம், ஒன்றும் எக்ஸஸாலாம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர் வேகன்சிஸ் இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு நோட்டிஃபை பண்ணாங்க. அது இல்லை, அது பொய்யின்றாங்க. பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் பொய்யின்றாங்க. இந்த யூட்டன் மாதிரியான அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க தான் இதை குறித்து போடணும்னு நினைக்கிறேன். போனால் ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும்ல நோய் துயரர்கள். இப்போ நான் வந்து அரசு மருத்துவமனையை தொடர்ச்சியாக அணுகிறேன். எந்த பிரச்சனைனா அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் குறைபாடு இருக்குதுன்றது தான் என்னுடைய அனுபவம். இப்போ அரசு மருத்துவமனை போகிறவங்களோட எல்லாருடைய அனுபவமும் அதான் இருக்குது. நீங்கள் மருத்துவர் கூட ஒரு அரசு மருத்துவமனையில் பற்றாக்குறை இருந்தால் கூட கொஞ்சம் அப்படி இப்படி சமாளிச்சுவாங்க. செவிலியர் பற்றாக்குறையை வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஒரு இமீடியட் டாக்டராக எமர்ஜென்சி டைமில் போயிட்டு அட்ரஸ் பண்ணக்கூடியவங்களும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுலாம் அவங்க தான் இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு அரசு மக்களுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது, அக்கறை இல்லாமல் இருக்கிறதுன்றதில் வந்து இதுவே காட்டுது. ஏன்னா செவிலியர்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மாசு அவர்கள் வந்து பொய் சொல்கிறார். இப்போ இதில் என்ன இவங்களுக்கு சிக்கல், ஒரு நிரந்தர பணியாளராக ஆக்குறதுல என்ன சிக்கல்னா, இவங்க ஏற்றுக்கிட்ட கொள்கைகள். ஆமாம், இதுக்கு தான் அவர் சொல்கிறார் 2014-15 காலகட்டங்களில் அன்றைய அரசு கொண்டு வந்த அந்த கொள்கை முடிவே தவறு, அதுதான் இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு காரணம்னு அந்த அரசை தானே கை காட்டுறாங்க. இப்போ அது சரி பண்ண முடியாத. இந்த ஆட்சி பொறுப்பெடுத்த போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வார்த்தை சொன்னார். நான் ரொம்ப ரசித்தேன் அந்த வார்த்தை. அது என்ன வார்த்தைனா, பொலிட்டிக்கல் வில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லுன்னாங்க. பொலிட்டிக்கல் வில்னா என்னங்க, முந்தைய எடுத்த தவறான முடிவுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். ப்ரெசன்ட் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு அது இல்லை. இந்த கவர்மெண்ட் முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த தவறுகளையே சுட்டி காட்டிட்டு அங்கே நடந்த தவறு தாங்க இதுக்கெல்லாம் காரணம், நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னா, நீ ஆட்சிக்கு வந்த, அவன் சரியாக ஆட்சி நடத்தலன்னு தான் உன்னை ஆட்சியில் உட்கார வச்சது. அப்போ நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு 2014 நிறைவேற்றின அந்த பில்லு, தனியார் பங்களிப்பு மருத்துவமனையில் எல்லாருமே தற்காலிக பணியாளர் தான், மருத்துவர்கள் வரைக்கும் தற்காலிக பணியாளர், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்ததை நீயும் கொண்டு வர, நீயே அதையே சொல்லக்கூடாதுல்ல. நீ வந்து மக்களுக்கான அரசு, அப்போ ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பியூரோக்ராட்டில் இருந்தவங்க தானே, எதிர்கட்சியாக இருந்தீங்க தானே. எதிர்கட்சியாக இருந்தபோது என்னென்ன சட்டம் நிறைவேறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சட்டசபையில் இந்த சட்டம் நிறைவேற்றினதுனால என்ன பாரதூர விளைவுகள் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏதோ நேற்று ஆட்சிக்கு வந்த கட்சி எல்லாம் திமுக, 67 ஆட்சிக்கு வந்துட்டிங்களா. அப்போ ஒரு கவர்மெண்ட்டில் எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது, கவர்மெண்ட் எதெல்லாம் திசை திரும்பிச்சுன்னா அதை திசை திருப்பவே முடியாது, இர்ரிவர்சபிள் மூவ்ஸ்லாம் எது, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு இத்தனை அனுபவம் இல்லை, ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ஓகே, இந்த அடுத்த 5 வருஷத்தில் நம்மளால் இதெல்லாம் மாற்றிட முடியுன்ற சாத்தியக்கூறுகள்லாம் செக் பண்ணி தானே தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி பண்ணுவாங்க. இல்லை அங்கே வந்து இல்லை நம்ம இப்போதைக்கு ஆட்சிக்கு வரதுக்காக சொன்னால் போதும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைனே அப்படிதாங்க. நீங்கள் 67 அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட மொழி வந்து வேறையாக இருந்தது. அது மாணவர் போராட்டத்தை அணுகின விதமாக இருக்கட்டும், மாணவர் போராட்டத்தில் அவங்க காட்டின ஆர்வம், விவசாய போராட்டம், எல்லாத்துலேயுமே அவங்க எதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ 67க்கு வந்துட்ட பிறகு அவங்க பண்ணாங்க. இப்போ நாளைக்கு வெண்மணி தினம். கிசான் போலீஸை உருவாக்குனது யார்? கிசான் போலீஸ் என்ன விவசாய தொழிலாளிகளுக்காக உருவாக்குனாங்க, விவசாய தொழிலாளிகளுக்கு பாதுகாக்கணும் உருவாக்குனாங்க. அன்றைக்கி போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரெல்லாம் போயிட்டு அண்ணாதுரை கையை பிடிச்சி இந்த மாதிரி நடக்க போது, ஒரு பெரும் பிரச்சனை நடக்க போகுது சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணுச்சு இந்த கவர்மெண்ட்? அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைய வரைக்கும் அது தொடருது. இது ஒரு பாப்புலிச கட்சி. இது அன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன பிரபலமாக பேசப்படுது, என்ன பிரச்சனைகள் பேசப்படுது அப்படின்றத அதுவும் மக்களைப் போலவே அதுவும் பேசும். பேசிட்டு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அது வந்து அப்படியே வாய் மூடி மௌனியாகும். அது ஆளும் வர்க்க இது ஒரு ஆளும் வர்க்க கட்சி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த திமுக என்கின்ற அரசை வெறும் பிஜேபி எதிர்ப்பில் இருந்து மட்டும் பார்த்து அது பண்ணுற அத்தனையும் வந்து நம்ம ஆதரிச்சுட்டு இருந்தோம்னா நாம் மக்கள் விரோதிகளாக நம்ம வந்து ஆளும் அரசு தரப்பு கிடையாது, நம்ம மக்கள் தரப்பு. ஒரு அரசை இடித்து உரைக்கணுன்ற, இடித்து வைத்து அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்தில் நாமும் ஒரு பங்கேற்பாளராக இருந்து அந்த போராட்டத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்கணும். செவிலியர் போராட்டத்தில் செவிலியர்கள் தனியாக நிற்கிறாங்க, நம்மளை போன்ற அரசியல் செயல்பாட்டாளர்கள் அங்கே இல்லை. தேவர் அலோன் இல்லை. அது அவங்க வீடியோக்களில் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. இப்போ
அவங்க தனியாக இருக்கிறாங்க. அங்கே எங்கே இதுவே வந்து திமுக ஆட்சியில் இல்லாத போது ஒவ்வொரு போராட்டங்கள் எப்படி இருக்கும். நான் குறை சொல்ல, அன்றைக்கி போய் பங்கெடுத்தவங்கள நான் குறை சொல்ல. ஏன்னா நானும் பங்கெடுத்தவங்களில் பலர்லாம் நானும் ஒருத்தன். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி எங்களில் சிலர் தான் இருக்கிறோமே தவிர பலர் வந்து அந்த போராட்டத்துக்கு முகம் கொடுக்க மாட்டேங்க. அந்த பங்கெடுப்பு பாரபட்சமாக இருக்குது. இது வந்து ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு, சமூக செயற்பாட்டாளர்களுக்கு, இன்டலெக்சுவல்ஸ்க்கு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம், அரசியல் கட்சி நிலைப்பாடு இருக்கும். அதோடைய விளைவு தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் எந்த ஒரு தீர்வை காணாமலும் இருக்கு. நாம இந்த அரசும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. திமுகன்ற கட்சி நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை ஆதரித்து பேச அரசவை புலவர்கள் மாதிரி ஒரு 10 பேரை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க எதனாலும் ஆதரித்து பேசுவாங்கன்னு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் முடியும். ஒரு செவிலியர்களும் அந்த பேருந்தில் ஏறி நின்று நம்மளை பார்த்து கேட்ட கேள்விகள், அவங்கள நடத்தின விதம், ஒரு மக்கள் நல அரசு இது செய்யுமா? மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறீங்களே, ஏன் பொய் சொல்லணும்? அப்போ உங்களால் முடியாதுன்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய பிரச்சனையும் பென்ஷன் நடக்கும்போது ஜெயக்குமார் தெளிவாக சொன்னார், பல நாடுகளில் இது இல்லாமல் ஆயிடுச்சு, பென்ஷன்றது இல்லை. அவர் எதோ மீன் பண்ணார்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒப்பந்தத்தை சொல்கிறாரு. அப்போ சர்வதேசமே இப்படி தான் இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. ஒன்றும் அப்படி சொல்லிக்கோங்க, அப்போ தானே மக்கள் வீரியமாக போராடுவான். பரிசீலிக்கிறோன்னு எத்தனை நாள் உங்ககிட்ட தட்டை ஏந்திட்டு இருக்குது. ஒரு பணியை நிரந்தரம் பண்ணு. அப்போ தற்காலிகம்ன்றது என்ன நோக்கம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒரு பணியை நான் நிரந்தரம் பண்ண மாட்டேன்னா அப்போ உன்னுடைய மறைமுக நோக்கம் என்ன? எப்போ எனக்கு இதில் தான் மக்களோட புரிதலுக்காக இப்போது அவங்க ஒரு தற்காலிகமாக இருக்கிறவங்க பணி நிரந்தரம் வேணும், சம வேலை சம ஊதியம் அப்படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மெயின் கோரிக்கைகளாக இது இருக்கு. இதை நிறைவேற்றுறதுல என்னென்ன பிரச்சனைகள் அரசுக்கு இருக்குது? அரசுக்கு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு மருத்துவமனையை நீங்கள் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுறீங்க, மெயின்டெனன்ஸ், செவிலியர் அப்பாயின்மெண்ட்ஸுன்னு நீங்கள் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் அது வரல, இவங்களே தான் டேரெக்டாக எடுக்கிறாங்க. ஆனால் அதுவும் நடக்கும். ஏன்னா தனியார் மருத்துவர்களையும் அப்படி பண்ணலான்றது கொண்டு வந்தாங்க. அது ஒரு கிடப்பில் இருக்குது, அது வரப்போகுது. அது இன்னும் கொஞ்ச நாளில் தனியார் மருத்துவர்களும் வந்து வேலை செய்வாங்க அரசு மருத்துவமனையில். இந்த போக்குவரத்து துறையில் கூட நடுவில். ஆமாம், அது குறித்து அடுத்து வரேன். இப்போ இந்த விஷயங்களில் இவங்க ஏன் இந்த தனியார் அனுமதிக்கிறாங்கன்னா செலவு குறைப்பு இல்லை, இவங்களுக்கு லீகலைஸ்டு ஊழல் செய்வதற்கு. இப்போ நீங்கள் ஒரு ஊழியராக நான் போடுறேன், உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா ஊதியம் கொடுக்குறேன்னா நீங்கள் மாதமான கட்சிக்கு எதனா வளர்ச்சி நிதி கொடுப்பீங்களா? மாட்டீங்க. அது உங்களை மாதிரி ஒரு 10 பேர் உங்கள் தலைக்கு 30,000 ரூபான்றதை 35,000 ரூபா போட்டு ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்து நீயே ஒரு ஆளை கூட்டு வாப்பா, 10 ஆளை கூட்டு வா, 10 ஆளை கூட்டு வந்து நீயே இந்த இடத்த மெயின்டைன் பண்ணு. நீ அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குற? அவன் என்ன பண்ணுவான்? 20,000 ரூபா சம்பளத்துக்கு ஆள் எடுப்பான். இதை பார்க்குறேன் நான், 20,000 ரூபா மீதி 5,000 ரூபா உங்ககிட்ட இருக்குது, 5,000 ரூபா என்கிட்ட கொடு, 10,000 ரூபா நீ எடுத்துக்க. ஸோ இந்த லீகலைஸ்டு ஊழல் இதில் வந்து அரசுக்கு வந்து நான் செலவு குறைப்பு இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு லாபம் சேர்ப்பு. அதுதான் ஒரு விஷயம். மா சுப்பிரமணியம் அவர்கள் செவிலியர்களுக்காக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை அவர் சொல்கிறாரு. அவங்களோட ஊதியத்தை ஒரு 18,000 உயர்த்தினதாக இருக்கட்டும், 3,614 பேர்த்துக்கு இது வரைக்கும் ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களுக்கு நிரந்தரமாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், 8,322 செவிலியரோட கோரிக்கையை தீவிரமாக பரிசீலிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது, 1,200 செவிலியர்கள் முதலமைச்சரால் 11 மருத்துவமனை கல்லூரிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, 169 பேருக்கு உடனடியாக நிரந்தர பணியாணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, 750 பேருக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கி தரப்படும் அப்படிங்கிறது, இதுபோக அந்த 724 பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஒதுக்கி தரப்படும் அப்படிங்கிறது, செவிலியர்கள் கல்லூரி துவங்க விரைவில் அரசாணை போடப்படும் அப்படிங்கிறது. இது எல்லாமே என்ன மாதிரியான பதில்கள்? சிம்பிளாக சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து முதல் வரைக்கும் அவர் சமாளித்து தான் இருக்கிறார். 8,000 சில்லறத்தையும் செவிலியர் பணியாளர்கள் கோரிக்கை வந்து தீவிரமான பரிசீலனை இருக்குது. இது 4.5 வருஷமாவா? 3,000 ஒப்பந்தத்தில் இருந்தவங்க 3,000 பேரை மாற்றிருக்கோன்னீங்களா? அப்போ அந்த 2014 சட்டம் போட்டுட்டாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, இது மட்டும் எப்படி பண்ணீங்க? அவர் தானே சொன்னார், எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பண்ண இது, அதனால எங்களால் பண்ண, அவர் தானே சொன்னார். தவறான கொள்கை முடிவுனால இப்போ எங்களால் இவங்கள பணி நிரந்தரம் பண்ண முடியலன்னு 18,000 உயர்த்தி இருக்கிறோன்றாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபா வாங்குற ஊதியத்தோட கூட. நான் அந்த வேலையை இழிவாக சொல்லலை. செவிலியர் பணி எவ்வளோ ஹை ரிஸ்க், அதுவும் ரிஸ்க் தான், மரணம் ஏற்படக்கூடியதான். ஆனால் இது தெரிஞ்ச ரிஸ்க் இல்லை. ஒரு 18,000 ரூபா தான் நாங்கள் உயர்த்தி இருக்கிறதே 18,000. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருந்துருப்பாங்க? 14,000 18,000 உயர்த்திருக்காங்க. ஆமாம், 18,000 10மா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் அதான் போராடும் செவிலியர்களே அதை தான் சொல்கிறாங்க. 18,000 ரூபா கொடுக்குறாங்க, எங்கேருந்து பத்தும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை. அவங்க ஏன் 18,000 வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க தெரியுமா? தனியார் மருத்துவமனைக்கு போனால் அவங்களுக்கு 20,000 30,000 கிடைக்கும். ஏன் தனியாரில் இல்லாமல் இங்கே வந்து 18,000 வாங்குறாங்கன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு,
நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு நம்மளுக்கு பர்மனெண்ட் ஆகும், ஒரு நிரந்தர இதுவும் கிடைக்கும், ஒரு பிஎஃப் வரும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுப்பாங்க. எதனா நம்ம இறந்துட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு வரும், பணி பாதுகாப்பு இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்கலாம், 8 மணி நேரம் வேலை இருக்கும். இதை தானே சொல்லணும், இதுக்காக தானே அங்கே இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்கள நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகாதா? 18,000 கொடுத்தது அது இந்த அரசு வெக்கி தலைகுனியணுன்ற. நீ 18,000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்க, உன் வீட்டு நாய்க்கு கூட அதுக்கு மேலே அதிகமாக செலவாகும். நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீ 18,000 வச்சுட்டு ஒரு குடும்பம் என்ன பண்ணும்? அது ஒன்றுன்னு ஒரு குடும்பங்க, ஒரு செவிலியரோ ஒரு குடும்பம். ஏங்க ஒரு அரசு ஊழியர் செவிலியருக்கும் இவங்களுக்கும் ஏன் அந்த வித்தியாசம் இருக்குன்னு? 2 பேரும் ஒரே வேலை தானே, 2 பேரும் வெண்ஃப்ளாம் தான் போடுறாங்க, 2 பேரும் ட்ரிப்ஸ் தான் ஏற்றுறாங்க, 2 பேரும் ஒரே நோய் துயரர் தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க தற்காலிக பணியாளர், இவங்க வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்லாம் இவங்கள பார்க்க விடாதீங்க, இவங்களை சும்மா மாத்திரை கொடுக்க மட்டும் வச்சுக்கோங்க, அரசு ஊழியர்கள் மட்டும் இங்கே போட்டுற நான் சொல்கிறீங்க இல்லை. அப்போ ஊதியத்தில் மட்டும் ஏன் இந்த வித்தியாசம்னு கேட்குறேன். அரசமைப்பு சட்ட விதி 14, 15, 19 என்ன சொல்லுது? 14, 15 என்ன சொல்லுது? அப்படி இருக்கும்போது ஒரு அரசமைப்பு விழுமியங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு அரசு டிஸ்பேரிட்டியே நான் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. 18,000 கொடுக்குறோம். தற்காலிக பணியாளருக்கு இருக்கக்கூடிய ஊதியத்தையும் நிரந்தர பணியாளருக்கு இருக்கக்கூடிய ஊதியத்தோட வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடாக இருக்குது. வேலை அதே, சாரி டு சே திஸ், இவங்களுக்கு வேலை இன்னும் கூடுதலாக கூட இருக்குது. நான் அரசு செவிலியர்களை குறைச்சி மதிப்பிடலை, அவங்க சேவையை குறைச்சி மதிப்பிடலை, இருந்தாலும் இவங்க வேலை அதை விட அதிகமாக இருக்குது, ஆனால் ஊதியம் மிக குறைவாக இருக்குது. இதில் ஒருத்தர் வெக்கமே இல்லாமல் நாங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தோன்னு சொல்கிறாரு. குறைச்சிருக்கோன்னு சொல்லுங்கள். அடிமாட்டு விலைக்கு கொடுத்துட்டு இருந்தோம், அந்த அடிமாட்டு விலை கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இங்கே போராடுபவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அப்போ புதுசாக இன்னும் கல்லூரிகளை உருவாக்குவோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ஜிஓ போடப்படும்னு சொல்கிறாரு இல்லையா. இதுதான் சொல்கிறேன், அடுத்த அதுக்கு தான் வரலான்னு இருந்தேன். எவ்வளோ முரண்பாடு பாருங்கள், நிறைய பேர் ஆகிட்டாங்க. எது கல்லூரி திறக்கிற? வேகன்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. வேகன்சி இல்லை எப்போ எல்லாம், இப்போ நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறோம், யாரும் ஹாஸ்பிட்டல் போல சும்மா உட்காந்து பேப்பர் பச்சுன்னுக்குறாங்க நர்ஸுங்களாம், அப்படி தானே? தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்புகள் ரொம்ப பெயர் பெற்றதாக இருக்குது சார். மற்ற நாடுகள்ல இருந்து கூட இங்கே வராங்க. யாருமே இந்த எழுதக்கூடிய அறிவுஜீவிகள், இந்த வெல்லும் தமிழ் பெண்கள், இதெல்லாம் போயிட்டு பேசக்கூடிய பிரபலங்கள்லாம் வந்து உண்மையிலேயே களத்துக்கு வந்து பார்த்ததில்ல. ஒரு நாளும் அவங்க அரசு அலுவலகம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாளும் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒரு நாளும் அரசு பள்ளிக்கு போயிருக்க மாட்டாங்க. சும்மா பள்ளி கல்வித்துறை இன்னொரு வேற நிலைமையில. ஒரு செவுரு இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் செத்துட்டாரு, அது குறித்து பேச துப்பு இல்லை இவங்களுக்கு. இந்த கவர்மெண்ட்டுக்கு 5 கொடுக்கட்டா 3 கொடுக்கட்டா 10 கொடுக்கட்டான்னு பேரம் நடத்திட்டு இருக்காங்க பணத்தை வச்சுக்கிட்டு. இவன் வெக்கமே இல்லாமல் இவங்கெல்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? தூய்மை பணியாளர்களோ செவிலியர்களோ தமிழ் பெண்கள் இல்லையா? இந்த அரசு சும்மா ஒரு மாடல் அரசு, அது மாடல் அரசு தான், விளம்பர மாடல் அரசு, திராவிட மாடல் கிடையாது. என்ன நடக்க போகுது, அடுத்து மக்கள் என்ன சொல்ல போறாங்க பொறுத்து பார்க்கலாம். தற்போது நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டங்கள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.